நல்லா வேர்லலாம் மண் நிறையவே இருக்கும். நல்லா சுத்தமா கழுவிட்டோம். ஆகுதுமா காத்து வேணும்பா, முடியல. அழகா இருக்கும் போட்டுக்கிட்டோமா இந்த மாதிரி. அம்மா பாப்பா ஆயிமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம என்ன பண்ணிருந்தோம், கஞ்சி தாங்கம்மா. காலையில கஞ்சி காசிட்டோம். சரி உங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுங்கிறோம். இந்தாப்பா சாப்பங்கிழங்குலாம் வச்சிருக்கீங்க, என்னம்மா பண்ண போறீங்க? சேப்பங்கிழங்க அதுதான் நீ நிறைய பேர் சேப்பங்கிழங்கு வரவழி எப்படி செய்யறதுக்குமான்னு கேட்டிருந்தாங்கன்னு நீ சொல்லியிருந்த இல்லையா? ஆமா ஆமா, அதுக்காக செஞ்சு காட்டலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம செஞ்சு காட்டி. அவங்க சொல்லியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் செஞ்சு காட்டாம இருக்குது. அதான் போய் இன்னைக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கி வந்து வச்சுக்கிறேன். சரிம்மா, வருவாளா சேப்பங்கிழங்குல? சேப்பங்கிழங்கு வருது, 2 விதமா பண்ணிருந்தோம். அவங்க எது கேட்டாங்கன்னு தெரியல. சரி நம்ம 2 விதமா பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன்ப்பா. சூப்பர்மா சூப்பர். இந்த இப்ப கஞ்சி குடிச்சிடுறியா? குடிச்சிடலாம். நம்ம சேப்பங்கிழங்கு நல்லா மண்ணா இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டு வேக வைப்போம். நல்லா வேர்லலாம் மண் நிறையவே இருக்கும். நல்லா சுத்தமா கழுவிட்டோம்னாக்கா நல்லா நம்ம தோல் உரிச்சுதான் பண்ண போறோம். இருந்தாலும் அந்த மண்ணு சுத்தமா கழுவிடலாம். இதெல்லாம் பூமிக்கு அடியில இருக்குது இல்லப்பா, அதனால இது மண்ணா இருக்கும். இந்த அடியில எல்லாம் நல்ல மண். அது நல்லா சுத்தமா கழுவிடலாம். குக்கர்ல போட்டு வேக வைக்கலாம். தண்ணி ஊத்தி வேக வச்சிருவோம். ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊத்திங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி வேணும், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் 1/2 சொம்பு ஊத்திக்கணும். இதுக்கு என்னம்மா தேவையான பொருள்? ஏமா 2 உப்பு எடுத்து வச்சிருக்கீங்க? இது உப்பு இல்லப்பா, நம்ம அரிசி மாவு தான் போட்டு அன்னைக்கு வறுத்தோம். அதனால அரிசி மாவு தான் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன். இது கல்லுப்பா? சால்ட் உப்பு. சால்ட் உப்பு நம்ம வரைக்கிறதுக்கு இல்லையா, அதனால சால்ட் உப்பு. கொஞ்சம் கருவேப்பிலை மேல பொரிச்சு போடலாம்னு சொல்லிட்டு கருவேப்பிலை வச்சுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம கொஞ்சம் கடுகு வந்து நம்ம ஒண்ணுதான் எண்ணெயில பொரிக்க போறோம், ஒண்ணு வந்து நம்ம அப்படியே சும்மா கடாயில வச்சு அப்படி வறுக்க போறோம். அதுக்கெல்லாம் கடுகுலாம் போட்டா நல்லா இருக்கும் கடை கடைன்னு. அதுக்காக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூளும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் எண்ணெயில வறுக்கிறதுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கும் எண்ணெய் ஊத்திக்கலாம். நைட் உடம்பு முடியலன்னு மாத்திரை போட்டீங்களா? மைண்ட் இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப தொண்டை அப்படியே தான் இருக்கு போலயே. பரவாயில்ல, இவரளவுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, ஒரு மாதிரி குரலே ஒரு மாதிரி இருக்குது. இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா. ஜரம் அடிச்சிட்டு இருந்துச்சுன்னீங்களா? பரவாயில்லையா? மாத்திரை போட்டோம்னா பரவாயில்ல. சரிம்மா. வெந்துட்டு இருக்கோம், நம்ம எடுத்து தோல் ஊத்திக்கலாம்ப்பா. எத்தனை விசில்மா வந்துச்சு? ஒரு 5 விசில் வச்சிருக்கிறோம். குட்டி குக்கர் இல்லையா, டக்கு டக்குனு விசில் வந்துனே இருக்குது. நம்ம வெந்துச்சான்னு பார்ப்போம். அப்படி வெந்து வேகலனாலும் திரும்ப கூட வச்சுக்கலாம், ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. சரி சரி பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லேட்டா போல போல வெந்துடக்கூடாது. ஆமா, அதனால கொஞ்சம் நம்ம வெந்துச்சான்னு பார்த்துட்டு மறுபடியும் வச்சுக்கலாம். சரிம்மா. சேப்பங்கிழங்கு இப்ப நல்லா வெந்துருச்சு. இது பாருங்க, ஒரு சேப்பங்கிழங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கூட லேட் ஆகும். பாத்தீங்கன்னா திரும்ப கூட நான் மூடி வைப்பேன். இது ஒரு சேப்பங்கிழங்கு பார்த்தா நல்லாவே வெந்துச்சு, தோலே கழட்டின்னு வந்துற மாதிரி வெந்துச்சு. நம்ம இதுக்கு ஒரு 3 விசில் வச்சோம். நம்ம இதை தோலை உரிச்சு இப்ப ஆற வச்சுக்கலாம். இந்த குக்கர்ல வச்சோம்னா இப்படிதான் நம்பவே முடியாதுங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நானும் 6-7 விசில் கூட இப்ப எடுத்து பாப்பா வேகாத மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 3 விசில் தான் வச்சோம். இது பாத்தீங்கன்னா எப்போ நல்லாவே வெந்து போச்சு ஓவரா. நம்ம பாத்திரத்துல வச்சு வேக வைக்கலன்னா ரொம்ப லேட் ஆயிடும், மணி ஆயிடும். அதனால சரி இந்த மாதிரி குக்கர்ல வச்சு வேக வச்சுக்கிறது. ரொம்ப சூடா இருக்கு இல்லையா, அதனால பக்கத்துல அப்படி தண்ணி வச்சு தொட்டு தொட்டு உரிச்சிக்கலாம்.
இந்த ஒரு கிழங்கு அதுல மாவு மாதிரி ஆயிட்டு ஒரு கிழங்கு இந்த மாதிரி கரெக்டான பதமா இருக்குது. இந்த கிழங்குலாம் எப்பவுமே கிடைக்குமாமா இல்ல சீசனுக்கு தான் கிடைக்குமாமா? இல்ல எப்பவுமே இருக்கும்பா இது. இந்த மாதிரி தோலை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆற வச்சிடணும். சூடா பண்ணும்போது பிசு பிசு பிசுன்னு ஆயிடும். குழகுழன்னு இருக்கு இல்லையா, கொஞ்சம் நல்லா பேன் காத்துல வச்சு ஆற வச்சுட்டு அது மேற்பட்டு கட் பண்ணி நீங்க செய்ய ஆரம்பிப்போம். என்னம்மா உட்காந்துட்டீங்க? ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஜுரம் அடிச்சது இல்லையா நைட்லாம், அப்படியே படுத்துக்கணும் போலே இருக்குது. சரி செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு வேலைக்கு கிளம்பலாம்ப்பா. சரிம்மா. ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லப்பா வர மாத்திரை போட்டுக்கிற இல்லையா, சரி ஆயிடும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப சில்லுன்னு ஆற வச்சுட்டோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துன்னு செய்ய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி மூணு பீஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கேரா இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி மூஞ்சில கழுவி வந்துட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். என்ன ஆகுதுமா? காத்து வேணும்பா, முடியல. அம்மா பாவம் ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சிட்டு இருக்கும் போதே உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல, மாத்திரை போட்டேன் இல்லையா நைட்டு, கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குது. ஜுரம் வர மாதிரியே நேற்றுலாம் இருந்துச்சு. அதனால சரி நைட்டு மாத்திரை போட்டுருந்தேன். அது காலையில் பார்த்தீங்கன்னா படப்படன்னு இருக்குது. சரி ஒரு மாதிரி சமைக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் குழந்தை ஆஃபீஸுக்கு போனோமே சாப்பாடு கொடுத்து அனுப்பணுமே சொல்லிட்டு எழுந்து செய்யலான்னு ஆரம்பித்தேன். எங்களும் ஒரு மாதிரி படப்படப்படன்னு கேராக வருது. தள்ளுறதுனால எப்படியே பண்ண முடியல. அதான் மூஞ்சிலே பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றின்னு வந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கம்மா. அந்த சேப்பக்கிழங்கு 2 விதமாக செஞ்சு காட்டணும் தான் நினச்சிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இந்த பதத்துலேயே குக்கரில் விசில் வேறு அதிகமாக வச்சுட்டேன். வெந்து போச்சு, அது நல்லாவே வெந்து போயிடுச்சு. அதனால நான் ஒண்ணு மட்டும் இப்ப செஞ்சு காட்டுறேங்கம்மா. இன்னொரு நாளைக்கு நான் அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போய் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வராங்க. கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல படுத்து இருந்துட்டு வந்துட்டேங்கம்மா. நல்லா சில்லுன்னு ஆற வச்சுன்னு, ஏன்னா இது ஏற்கனவே இப்ப நல்லா வெந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி தனித்தனியா ஆற வச்சுட்டோம். இல்லைன்னா இப்ப நம்ம கலரும் போது குழகுழன்னு பண்ண முடியாது. அந்த மாதிரி தனித்தனியா அந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. இப்படி வச்சுட்டு நம்ம இதுல இப்போ மிளகாத்தூள் வச்சுக்கிறோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நம்ம இதில் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் எது வேணாலும் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம அந்த வறுக்கலான்னு இந்த அதுக்கு போடலான்னு வச்சிருந்தோம். இதுக்கு இந்த மிளகாத்தூள் கூட கொஞ்சம் கலரா இருக்கும், அதுக்காக இது போடுறோம்மா. தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோம். அரிசி மாவு போட்டோம்னா கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு அழகாக வரும். அதுக்காக மொறுன்னு இருக்கும். அதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெசஞ்சுலாம் வச்சுக்க வேணாம். பெசஞ்சு வச்சுக்கணும்னா தண்ணி வந்துடும், அப்புறம் போட முடியாது, குழகுழன்னு ஆயிடும். இந்த மாதிரியே போட்டு வச்சுட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு நம்ம கலரி போடலாம். நம்ம இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும் இல்லை, கொஞ்சமா நம்ம 2 போட்டு பொரிச்சு எடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது எண்ணெய் காயத்துக்குள்ள இப்போ லேசா இதை போட்டு இந்த மாதிரி இது மிளகாத்தூள் உப்பு இந்த அரிசி மாவு போட்டுக்கிறோம் இல்லையா, அதில் இப்படி கிளறி எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா வெந்துட்டதால பிசு பிசுன்னு ஆகுது. இந்த சேப்பங்கிழங்கு நம்பவே முடிய மாட்டேங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைப்பேன், வேகவே வேகாது. ஒரு நாளைக்கு ஒரு மாவு கிழங்கு மாதிரி இருந்தாலும் சீக்கிரம் வெந்து போயிடுது. இதுக்கு சும்மா நம்ம கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூள் மேலே படுற மாதிரி பட்டவே கலர்னா போதும். ரொம்ப போட்டு மீனுக்கெல்லாம் தடவுற மாதிரி தடவ வேண்டாம். இதுக்கு மஞ்சத்தூள் கூட நம்ம போடல, அதுக்கு போடலான்னு வச்சிருந்தோம். அப்படி சாதாரணமா பொரிப்போம் இல்லையா, இதுக்கு மஞ்சத்தூள்லாம் போட வேண்டியது இல்லை. நம்ம இதுக்கு மசாலா எதனா போடணுன்னாலும் போட்டுக்கலாம். வாசனையாக வேணும்னா மசாலா எதனா போட்டுக்கோங்க. நம்ம இப்போ எதுவும் போடலை, வெறும் அரிசி மாவு மிளகாத்தூள் உப்பு தான், அப்படி தான் போடுறோம். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்கம்மா. நம்ம உடனே போட்டு உடனே திருப்பி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும், இல்லைன்னா அதுக்கும் குழகுழன்னு ஆகிடும்.
இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்க சொல்லி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பரா நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணா ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி பண்ணி தர சொல்லி. நல்லா சூப்பரா முருகலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூடா இருக்கு. சூப்பரா பொரிச்சிட்டோம் ஒரு முருன்னு. எதுவும் மசாலாலாம் எதுவும் போடல. இந்த வெறும் மிளகாத்தூள், உப்பு, அரிசி மாவு தான் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சு இதில் போட்டுக்கணும்னா எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். கருவேப்பிலை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுவோம். எண்ணெயை நல்லா சுத்தமா வடிகட்டிட்டு இந்த பொரிச்சு வச்சுக்கிட்டு மேலே போட்டுக்குவோம். அழகா இருக்கும் போட்டுக்கிட்டோமா இந்த மாதிரி. உங்களுக்கு 2 விதமா பண்ணி காட்டுறேன்னு சொல்லி தான் ஆசைப்பட்டோம். அதுக்கு தான் இதை கூட எடுத்து வச்சோம். இதுல ஒரு கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு. உடம்பு கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரி இருந்ததால அதை பண்ண முடியல. சேப்பங்கிழங்கு ரொம்ப ஓவரா வெந்துச்சு, அதனால அது பண்ண முடியல. நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் வச்சு பாருங்க. வெந்துச்சுனாக்கா கரெக்டா எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதுக்கப்புறம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வரங்கம்மா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.